ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் ஏப்ரல் 22 இல் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் சுமார் 26 பேர் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்துள்ளனர். இன்னும் பல பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பாவின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றுள்ளது. இந்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானியர்களுடன் தொடர்பிருக்கும் காரணத்தால் தற்போது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா 5 முக்கிய அறிவிப்புகளை அறிவித்துள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது. பாகிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு சார்க் விசாக்கள் இனி கிடையாது. பாகிஸ்தான் உடனான அடாரி வாகா எல்லை மூடப்படுகிறது. பாகிஸ்தானில் உள்ள தனது தூதரகங்களிலிருந்து இந்தியா அதன் ஊழியர்களை திரும்பப் பெறுகிறது. சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்களின் தற்போதைய விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு மேலும் அவர்கள் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே கடும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பலரும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்றால் என்ன, பாகிஸ்தானுக்கும் இந்த ஒப்பந்தத்திற்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்புகின்றனர். அது குறித்து இந்த காணொளியில் விரிவாக காணலாம். பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இந்த சிந்து நதி இருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா எடுத்துள்ள முடிவு மிகவும் முக்கியமானது. இந்த ஒப்பந்தம் சுமார் 9 வருட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி அன்று கையெழுத்தானது. அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் அப்போதைய பாகிஸ்தான் பீல்ட் மார்ஷல் முகமது அயூப் கான் தலைமையில் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. உலக வங்கியும் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை தாண்டி பல நதிகள் ஓடுகிறது என்பதால் அவற்றின் நீரை பயன்படுத்துவது குறித்தும் இரு தரப்பினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு, தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கான வழிமுறை இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வகுத்தது என்று கூறலாம். மொத்தம் 6 நதிகளை இரு நாடுகளும் பொதுவாக நிர்வகிக்க ஒப்பந்தம் போடப்பட்டது. கிழக்கு நதிகள் 3, மேற்கு நதிகள் 3. அதில் கிழக்கு நதிகளான சட்லஜ், பியாஸ், ரவி ஆகியவற்றின் அனைத்து நீரையும் எவ்வித கட்டுப்பாடுமின்றி இந்தியாவின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த நீர் பயன்பாட்டின் அளவு ஆண்டுக்கு சுமார் 33 மில்லியன் ஏக்கர் அடி ஆகும். மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம், ஷெனாப் ஆகியவற்றின் நீர் பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் பயன்பாட்டின் அளவு ஆண்டுக்கு சுமார் 135 மில்லியன் ஏக்கர் அடி ஆகும். இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி வடிவமைப்பு மற்றும் செயல்பாட்டிற்கான குறிப்பிட்ட அளவுகோல்களுக்கு உட்பட்டு மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம், செனாப் நதி திட்டங்கள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் உரிமை இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம், செனாப் ஆகியவற்றின் இந்தியாவின் நீர்மின் திட்டங்களின் வடிவமைப்பு குறித்து ஆட்சேபனைகளை எழுப்பவும் பாகிஸ்தானுக்கு உரிமை அளிக்கிறது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அதுதான் பாகிஸ்தானுக்கு முதன்மை நீர் ஆதாரமாக இருக்கிறது. பாகிஸ்தான் மக்கள் தொகையில் பெரும் பகுதி மற்றும் அந்நாட்டு பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட பகுதி சிந்து நதி அடிப்படையிலே இருக்கிறது. அந்நாட்டில் உள்ள 16 மில்லியன் ஹெக்டேர், அதாவது 90% விவசாய நிலங்கள் சிந்து நதி நீரையே நம்பியுள்ளது. தற்போதைய சூழலில் நீரை நிறுத்தி வைக்க இந்தியாவில் போதிய உட்கட்டமைப்பு இல்லை என்ற போதிலும் சில ஆண்டுகளில் இந்தியா அதற்கான வழிகளை ஏற்படுத்தும். அப்போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சிக்கலையே அது தரும். கராச்சி, லாகூர், முல்தான் ஆகிய முக்கிய நகரங்கள் சிந்து நதியிலிருந்து தனது தேவைகளுக்கு நேரடியாக நீரை பெறுகின்றன. தர்பேலா, மங்க்லா ஆகிய நீர்மின் திட்டங்களுக்கான தடையற்ற நீர் சேவையை சிந்து நதியில் இருந்துதான் கிடைக்கிறது. இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்தினால் பாகிஸ்தானின் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் குடிநீர் உட்பட அடிப்படை நீர் தேவைகள் பாதிக்கப்படும். அதைத் தொடர்ந்து நீர்மின் திட்டங்களின் மின்சார உற்பத்தி தடைபட்டால் குடியிருப்பு மற்றும் தொழிற்சாலைகள் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கும். இதன் காரணமாக விவசாயம், நீர், மின்சாரம் என மொத்தமாக தடைப்பட்டு பாகிஸ்தான் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். அந்நாட்டின் பெரும் பகுதி இதனால் கடுமையான நீர் பஞ்சத்தை கூட எதிர்கொள்ளும் அபாயம் ஏற்படலாம். இந்த ஒப்பந்தம் 2 ஆணையர்களும் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மாறி மாறி சந்திக்க வேண்டும் என்று உத்தரவாதத்தை அளிக்கிறது. இதில் விதிவிலக்காக கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் புதுடெல்லியில் நடைபெறவிருந்த கூட்டம்
கொரோனா தொற்று நோயை கருத்தில் கொண்டு ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.